ஹலோ. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து வேலன்சி. ஸோ வேலன்சி அப்படிங்கிற டேர்ம் நம்ம பார்த்தோம்னா டூ டைப்ஸ், எலக்ட்ரோ வேலன்சி இல்லாட்டா வந்து கோவலன்சி. எலக்ட்ரோ வேலன்சி அப்படிங்கிற டேர்ம் வந்து அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ற காம்பவுண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா, கோவலன்சி அப்படிங்கிறது கோவலண்ட் பாண்ட் யூஸ் பண்ற காம்பவுண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து பார்ப்போம். இது தவிர்த்து நம்ம யூஸ் பண்ற டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிப்போம். ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு என்ன, அதோட என்ன சொல்றோம், எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் சாப்டர்ல நம்ம பார்ப்போம். சரியா? ஆனா இந்த டேர்முமே வந்து ப்ரிவலண்டா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வேலன்சி, எலக்ட்ரோ வேலன்சி அப்படின்னா அயானிக் பாண்ட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அயானிக் பாண்ட் எக்ஸாம்பிள்ல காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா NaCl இல்லையா? சோ இது அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம், எலக்ட்ரோ வாலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இது எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது? சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுக்குது இல்லையா? இட் இஸ் கிவிங் ஒன் எலக்ட்ரான், டிரான்ஸ்ஃபரிங் த எலக்ட்ரான், ரைட்? சோ சோடியம் பிளஸ் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி குளோரின் ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டு Cl மைனஸ். ஸோ இந்த ரெண்டு அயான்ஸ், பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான் இல்லாட்டா கேட்டயான் அண்ட் ஆனியானுக்கு நடுவுல ஏற்படுற சார்ஜ் தான் வந்து நடுவுல ஏற்படுற இன்டராக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன், அதை தான் வந்து நம்ம அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் பண்ணி சோடியம் அயான் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ எலக்ட்ரோ வேலன்ஸ் அப்படின்னு என்ன? சார்ஜ் ஆன் திஸ் அயான். ஸோ ஒரு எலக்ட்ரோ வாலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ற ஒரு அயான் வந்து அந்த அயான் மேல இருக்கிற சார்ஜ் தான் வந்து நம்ம எலக்ட்ரோ வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MgCl2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க வந்து மெக்னீசியம்க்கு வந்து சார்ஜ் வந்து 2+, குளோரினுக்கு வந்து மைனஸ். ஸோ எலக்ட்ரோவேலன்சி ஆஃப் மெக்னீசியம் வந்து 2, குளோரினுக்கு வந்து 1 மைனஸ். இதை நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி எதுக்கு சில அயான்ஸ் வந்து பிளஸ் ஃபார்ம் பண்ணுறது, எதுக்கு சிலது மைனஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன். இதுதான் நம்ம வந்து வேலன்சி, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள்ல எப்படி வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் பார்த்தோம்னா ஆல்கலி மெட்டல்ஸ், அவுட்டர்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்து NS1, செகண்ட் அதே மாதிரி 13, 14, 15, 16, 17, 18. 18 அப்படிங்கிறது வந்து நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட்ல NS2, NP6, தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதை வந்து இதுதான் கம்ப்ளீட்லி ஃபில்ட். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஷெல், அடுத்த ஷெல் வந்து வரும். இதை தான் நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பீரியட் வரும். ஒன்ஸ் நோபல் கேஸ் ஃபில் ஆனப்புறமா நெக்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நியூ ஷெல் வந்து ஃபில் ஆகும், நியூ எனர்ஜி லெவல் வந்து எடுத்துக்கிறோம். இதை தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா செகண்ட் குரூப் NS2, அதே மாதிரி இதோட NS2, NP1, NS2, NP2, NS2, NP3, NS2, NP4, NS2, NP5. இப்போ நோபல் கேஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபிட் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம ஸ்டேபிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஸ்டேபிள். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணுது, தட் இஸ் இங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுத்துட்டா அது ப்ரீவியஸ் பீரியட்ல இருக்கிற நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சோடியம் எடுத்துட்டேன்னா சோடியமோட அவுட்டர்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன? நியான் 3s1. நியானுக்கு அப்புறமா ஒரு ஷெல் 3sல ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகுது.
ஸோ இந்த 3sல எலக்ட்ரான் கொடுத்துட்டா நியான் கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணும். தட் இஸ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணுறது. அப்போ ஸ்டேபிள் ஆகும். இட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டு நோபல் கேஸ் அச்சீவ் பண்ணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து +1 ஆகும். அதே மாதிரி செகண்ட் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸுமே வந்து 2 எலக்ட்ரான் யூஸ் பண்ணா நோபல் கேஸ் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் பார்த்தோம்னா நியான் 3s2. ஸோ இந்த இருக்கிற 2 எலக்ட்ரான் கொடுத்தது அப்படின்னா மெக்னீசியம் வந்து நியான் கேஸ் கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப்ஸ் நம்ம பார்த்தோம்னா 1+ இல்லாட்டா 2+ சார்ஜ். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா 13th குரூப் எய்தர் 3 எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணணும் இல்லாட்டா 5 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணணும் இல்லையா? 5 எலக்ட்ரான்ஸ் அவேவா இருக்கு. ஸோ இது ஈஸி. 3 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுறது. ஸோ அலுமினியம் ஜென்ரலா நம்ம 3+ அப்படின்னு எழுதுவோம். ஸோ பிளஸ் அப்படின்னா என்ன? எலக்ட்ரான்ஸ் கொடுக்குறது. ஸோ 14 NS2 NP2 இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கலாம் இல்லாட்டா வந்து 4 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கணும். இந்த சைட்ல இருந்து 4, இந்த சைட்ல இருந்து 4. இதுதான் வந்து கார்பன் ஜெனரலா கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி 15, 16, 17 பார்த்தோம்னா இப்போ நோபல் கேஸ் கிட்டக்க இருக்கு. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கும். இந்த எலிமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கும். ஸோ இதுங்க வந்து எலக்ட்ரான்ஸ் ஈஸியா எடுத்துக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து 3 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும். இந்த 15th குரூப் வந்து NP3ல இருக்கு. ஸோ NP6 ஆறதுக்கு 3 எலக்ட்ரான் தேவை. ஸோ என்ன பண்ணும்? நைட்ரோஜன் பார்த்தோம்னா N3- சார்ஜ் ஃபார்ம். அதே மாதிரி 16th குரூப் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும். ஸோ 2- O2-. அதே மாதிரி லாஸ்ட் குரூப் ஹாலோஜன்ஸ் பார்த்தோம்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் வேணும். ஸோ அதனாலதான் ரொம்ப எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கும் இந்த எலிமெண்ட்ஸ். ஸோ 1-. ஸோ இந்த மாதிரி ஈச் குரூப்க்கு நம்ம பார்த்தோம்னா either 2+, 1+ இதை எலக்ட்ரான் கொடுக்கறது இல்லாட்டா எலக்ட்ரான் எடுக்கிறது. சில எலிமெண்ட்ஸ் வந்து ஷேர் கூட பண்ணிக்கும். ஸோ இதை வச்சுதான் என்ன எலக்ட்ரோவேலன்சி அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம்க்கும் ஆக்சிஜனுக்கும் எலக்ட்ரோவேலன்சில என்ன சார்ஜ் ஃபார்ம் பண்ணுவோம்னா மெக்னீசியமோட கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 1s2, 2s2, 2p6, 3s2. ஸோ இது 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டு it will form Mg2+. அதே மாதிரி ஆக்சிஜனோட சார்ஜ் பார்த்தோம்னா கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 1s2, 2s2, 2p4. ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டதுன்னா O2- அட்டைன் பண்ணும். ஏன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டா நியான் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். ஸோ நம்ம ஃபார்ம் ஆற இங்க வந்து சார்ஜ் என்ன? O2-. இங்க வந்து 2+. ஸோ எலக்ட்ரோவேலன்சி ஆஃப் மெக்னீசியம் வந்து 2+, ஆக்சிஜனுக்கு வந்து 2-. பாசிட்டிவ் அண்ட் மைனஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறது? பாசிட்டிவ் வந்து எலக்ட்ரான் கொடுத்துருக்கு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணுறது. மைனஸ் வந்து எலக்ட்ரான் எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுது. இதுதான் வந்து ஸோ ஒரு HCl காம்பவுண்ட் பார்க்கும்போது குளோரினோட கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p5. ஹைட்ரோஜனோட கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது 1s1. ஸோ இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தேவை நோபல் கேஸ் அட்டைன் பண்ண. இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவை நோபல் கேஸ். இங்க வந்து ஹீலியம் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணோம். இங்க வந்து ஆர்கன் கான்ஃபிகரேஷன். ஸோ என்ன பண்ணோம்? ரெண்டுமே வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணி ஷேர் பண்ணும். ஸோ ஒரு கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஒரு கோவலண்ட் பாண்ட். ஸோ ஒரு கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஈச் ஆட்டம் எவ்வளவு எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு? ஒரு எலக்ட்ரான். அப்போ கோவலன்சி வந்து 1. அதே மாதிரி ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா ஈச் பாண்ட்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஈச் ஆட்டம் வந்து
contribute, each element வந்து contribute பண்ண number of electrons வந்து 2. So இந்த மாதிரி double bond form பண்ண இடத்துல covalency வந்து 2. அதே மாதிரி triple bond அப்படின்னா covalency வந்து 3. என்ன டோட்டலா 6 electrons இருக்கும். Each bondல 2 electrons, டோட்டலா 6 electrons இருக்கும். So இந்த மாதிரி இடத்துல the number of electrons contributed வந்து 3. So covalency வந்து நம்ம 3 அப்படின்னு சொல்லுவோம். So valency அப்படிங்கிற term நம்ம பார்த்தோம்னா number of valence electrons that helps to calculate the common or group valence. Group valence is either equal to the number or 8 minus the valence electrons. இப்போ இந்த டேபிள் நம்ம பார்த்தோம்னா இது first group, second group, 13, 14, 15, 16, 17. இதுக்கு அப்புறமா வருதுதான் வந்து 18. ஓகேவா? So number of valence electrons பார்த்தோம்னா இங்க இது ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா இங்க வந்து கான்ஃபிகரேஷன் வந்து ns1, இதுக்கு வந்து ns2, இதுக்கு வந்து ns2 np1, ns2 np2, ns2 np3, ns2 np4, ns2 np5. ஓகேவா? So இந்த ஒரு எலக்ட்ரான் கொடுத்ததுன்னா noble gas configuration attain இல்லையா? So இதனால இதோட number of valence electrons எவ்வளவு இருக்கு? ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. So number of valence electrons ஒன்னு, so valency கூட ஒன்னு. It is equal to the number of valence electrons. For example, sodium. அதே மாதிரி group 2 ns2 இருக்கிற group 2ல common electronic configuration என்ன outer shell ns2. So number of valence electrons எவ்வளவு இருக்கு? 2. அப்போ valency கூட 2. So அதனாலதான் magnesium form பண்ற charge வந்து 2+ ion வந்து. Next 13th group பார்த்தோம்னா ns2 np1. எவ்வளவு இருக்கு? ns2ல 2, npல 1. So 3 valence electrons. So number of valence electrons is equal to valency, which is equal to 3. இப்போ ns2 np2 தான் வந்து 14th groupக்கு இருக்குது. So number of valence electrons பார்த்தோம்னா 4. So it is also equal to 4. ஏன்னா வந்து valency வந்து it is either equal to the number or 8 minus. இந்த 8 minus 4 போட்டாலும் 4 தான், number of valency எடுத்திருந்தாலும் 4 தான். So it is equal to 4. So group 14 வரையும் almost நம்மளுக்கு வந்து equal இருக்கு. Single valence இருக்கு. இப்போ 15 பாருங்க. ns2ல 2, np3 3 electrons. So 5 electrons இருக்கு valence shell. So இது either 3 electrons எடுத்துக்கலாம் or இந்த 5 electrons வந்து கம்ப்ளீட்டா கான்ட்ரிபியூட் பண்ணும் இல்லையா? So valency நம்ம எப்படி சொல்லுவோம் இதுக்கு? valency வந்து it is either equal to number. Equal to number னா 5 or 8 minus. 8 minus 5 எவ்வளவு வருது? 3. So valency வந்து 2, 3 or 5. For example நம்ம compound பார்த்தோம் அப்படின்னா NH3 பார்க்கிறோம் அப்படின்னா நைட்ரோஜன்ல NS2 NP3 yeah 2s2 2p3 helium. So என்ன பண்ணணும்? இந்த 2p3ல இருக்கிற 3 electrons ஷேர் பண்ணும் நைட்ரோஜன் வந்து ஹைட்ரோஜனோட. And ns2ல இருக்கிற electrons அப்படியே இருக்கும், which is called as lone pair. இதை வந்து நம்ம இன்னும் further chemical bondingல நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? So இந்த மாதிரி 3 electronsம் ஷேர் பண்ணணும், இல்லாட்டா வந்து 5 electrons ஷேர் பண்ற compounds கூட இருக்கு. ஓகேவா? So 15th வந்து 2 kinds of valency, multiple valency. இப்போ 16th group பார்த்தோம்னா number of valence electrons வந்து 16, ns2 np4. So 8 minus 2 6 எவ்வளோ? 2. So either 2 or 6 ரெண்டுமே வந்து possible. For example sulfur trioxide நம்ம பார்த்தோம்னா sulfur வந்து 6 electrons வந்து ஷேர் பண்ணும் ஆக்சிஜனோட. So sulfur பார்த்தோம்னா இந்த மாதிரி double bond double bond double bond. So 6 electrons டோட்டலா ஷேர் பண்ணும் இந்த மாதிரி. ஓகேவா? So இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு வந்து 6 electronsமே இன்வால்வ் ஆகுது. or just நம்ம ஆக்சிஜன் மாதிரி எலிமெண்ட் பார்த்தோம்னா 2
2 electron charge வந்து 2 previous slides பார்த்துருந்தோம். So 2 and 6. அதே மாதிரி 17th group பார்த்தோம்னா 7 valence electrons. என்ன ns2 np5. So 7 valence electrons அப்படின்னா either 1, that is 8 minus 7, which is equal to 1, இல்லாட்டா number of valence electrons complete 7. So இந்த மாதிரி 8. So 1 ல இருந்து 14th group வரையும் 1, 2, 13, 14. இது நாலுத்துக்குமே நம்ம பார்த்தோம்னா equal to valence electrons தான் வந்து valency அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். 15th, 16th, 17th ரெண்டுமே இருக்கும். Equal to the number of valence electrons and 8 minus valence electrons. ரெண்டுமே 2 types of valencies, multiple valency இருக்கிற compound. So இப்போ D blockக்கும் F blockக்கும் பார்த்தோம்னா இது variable valency show பண்ணும் generally D block. ஓகேவா? So D blockல காமனா பார்க்குற valency வந்து -2. ஓகேவா? configuration நம்ம பார்த்தோம்னா n-1 D 1 to 10. கண்டிப்பா வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து fill ஆயிருக்கும் இல்லையா D ல, அதனால தான் D block. Or 0 to 1 based on half fill stable configuration நம்ம வந்து இந்த மாதிரி ns 0 to 2 எடுத்து சொல்றோம். ஏன்னா வந்து சில எலக்ட்ரான்ஸ் வந்து D ல மட்டும் இருக்கும், ns ல இருக்காது. இது ஸ்டெபிலிட்டி இம்பார்ட் பண்ணறதுக்கு இல்லையா? காமனா நம்ம பார்த்தோம்னா -2 இருக்கும். ஆனா நமக்கு +4, +5 இந்த மாதிரி வேரியபிள் valency இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கு. மல்டிபிள் valencies இருக்கு. அண்ட் F block பார்த்தோம்னா காமன் வேலன்ஸ் வந்து -3. ஓகே, கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 0 to 14 என்ன F block எலிமெண்ட். இத வந்து lanthanide series அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இத வந்து ஆக்டிவ். சோ இங்க பாத்தீங்கன்னா D blockல எதுக்கு 2? ஏன்னா வந்து ns ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 கொடுத்துடலாம் இல்லையா? அதே மாதிரி F சீரிஸ்ல காமனா பார்த்தோம்னா 4f 0 to 14, 5d 0 to 1, 6s 2. அப்போ இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ரெண்டு எலக்ட்ரான், சோ டோட்டலா 3. இந்த 3 எலக்ட்ரான்ஸ்மே வந்து வேலன்ஸ் ஷெல்ல கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம வந்து காமன் வேலன்சி வந்து -3. அதே மாதிரி தான் ஆக்டினைட் சீரிஸ் 2 and 1. we can give common valency பார்த்தோம்னா -3. ஓகேவா? F block. D block பார்த்தோம்னா 2 is a common valency. Other than that variable valency இருக்கும் D block லயும் and F block லயும் multiple variable valencies அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா Fe க்கு வந்து 2+ இருக்கும், Fe 3+ எழுதுவோம். So different types of valencies நம்ம வந்து எழுதுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் வேலன்சிஸ் எதனால ஸ்டேபிள் அப்படிங்கிறது இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர், தட் இஸ் டி பிளாக் படிக்கும்போது ஒண்ணுமே கிளாரிட்டி வரும். ஓகேவா? ஸோ இப்போ what is the relationship between the formula of a substance and valency of atoms involved? இதை நீங்க ஏற்கனவே வந்து கிறிஸ் கிராஸ் ஃபார்முலா அப்படின்னு 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு காம்பவுண்ட், சப்போஸ் அலுமினியம் குளோரைடு, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் ஓட வேலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? கிறிஸ் கிராஸ் மெத்தட். இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ அலுமினியம்க்கு இருக்கிற சார்ஜ் வந்து 3+, குளோரினுக்கு இருக்கிற சார்ஜ் வந்து 1-. தட் இஸ் இது 3 எலக்ட்ரான்ஸ் கொடுக்குறது, அதனால 3 குளோரின்ஸோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருது. அதனால தான் அலுமினியம் குளோரைடு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா சோடியம் ஆக்சைடு. ஸோ கிறிஸ் கிராஸ் வச்சு சார்ஜ் போட்டோம்னா Na O2-. ஸோ ஒரு ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் வேணும், அதனால 2 சோடியமோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதை தான் வந்து நம்ம கிறிஸ் கிராஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் த வேலன்சி எப்படி. ஆனா இங்க ஒரு ஸ்மால் டெக்னிக் இருக்கு. இப்போ மெக்னீசியம் ஆக்சைடு மட்டும் பார்த்தோம்னா 1-1. ஆனா வந்து இங்க என்ன ஆகுது, மெக்னீசியம் வந்து சார்ஜ் ஜெனரலா ஃபார்ம் பண்ணது வந்து 2+. நம்ம பார்த்துருவோம், இது வந்து ns2 செகண்ட் குரூப் எலிமெண்ட், ஸோ 2+. ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 2- ஜெனரலா ஃபார்ம் பண்ணது, ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ கிறிஸ் கிராஸ் ஃபார்முலா போட்டோம்னா ஆக்சுவலி Mg2O2. ஆனா காமன் ஃபேக்டர் இருந்ததுன்னா கேன்சல் அவுட் பண்ணும். ஸோ ஃபார்முலா என்ன வரும்? MgO. ஓகே, ஸோ அதே மாதிரி நைட்ரேட் கிறிஸ் கிராஸ். ஸோ Mg2+ N3+. ஸோ இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் ஃபார்முலா வச்சு
valency of the atoms வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து காமன் ஹைட்ரைட்ஸ் ஆக்சைட்ஸ் இந்த மாதிரி டேபிள்ல நம்ம ஃபார்முலா பார்க்கும்போது இதுதான் பார்த்தோம். ஸோ குரூப் 1 ஓட எலிமெண்ட் வந்து NS1, இதுக்கு NS2, NS2, NP1, NS2, NP2, P3, NS2, NP4, இதுக்கு வந்து NS2, NP5. ஓகேவா? ஸோ இப்போ ஹைட்ரைட்க்கு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுக்க முடியும் இல்லையா? ஹைட்ரைட் அப்படின்னு ஒரு எலக்ட்ரான் எடுத்துட H மைனஸ் தான் ஹைட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லித்தியம் ஹைட்ரைடு வந்து LiH என்ன 1 1 1 1 1 1 ரெண்டுமே வந்து 1 1 கிறிஸ் கிராஸ் ஃபார்முலா வச்சு. ஸோ லித்தியம் ஹைட்ரைட் பார்த்தோம்னா 1 and 1. ஸோ லித்தியம் வந்து +1, H வந்து மைனஸ். ஸோ ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து LiH, NaH இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட். ஸோ செகண்ட் குரூப் பார்த்தோம்னா 2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கணும்னா எவ்வளோ ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் ஆக முடியும்? ஒரு ஹைட்ரைட் ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை. ஸோ 2 ஹைட்ரைட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலா என்ன ஆகும்? கால்சியம் ஹைட்ரைடு. ஸோ ஃபார்முலா பாருங்க, கால்சியம் 2+ அதே மாதிரி H மைனஸ், 2 H மைனஸ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் ஃபார்முலா வந்து கால்சியம் ஹைட்ரைடு. இப்போ 13th குரூப் பார்த்தோம்னா 3 எலக்ட்ரான் வேலன்சி. ஸோ வேலன்சி வந்து 3. ஸோ ஹைட்ரைட் ஃபார்முலா என்ன இருக்கும்? AlH3. இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு பெக்யூலியர் காம்பவுண்ட் BH3 தான் வந்து நார்மலா நம்ம எழுத வேண்டியது. ஆனா இது என்ன ஆகும்? டைமரா ஃபார்ம் ஆகும். டைமரா எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பாண்டிங் which is called as banana bonding அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து 3 centered bonding இருக்கும். ஸோ பனானா பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஃபர்தர் நம்ம கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ஸ்ல நம்ம வந்து இதை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன் B2H6. ஆக்சுவலி இது வந்து 2 BH3 மாலிக்யூல்ஸ் வந்து டைமரா ஃபார்ம் ஆகும். மோனோமர், டைமர். சரியா? ஸோ 13th குரூப்ல நம்ம பார்த்தோம்னா அலுமினியம் ஹைட்ரைட், இதனால Al3+ H மைனஸ். ஸோ 14th குரூப்ல 4 வேலன்சி வந்து அப்போ ஹைட்ரைட் என்ன ஃபார்ம் பண்ணும்? CH4, SiH4, ஜெரீனியம் SH2, H4, H4 என எல்லாமே வந்து C4 இல்லையா? 4+. இப்போ 15th குரூப் நம்ம பார்த்தோம்னா 2 kinds of valency, 3 இல்லாட்டா 5. 3 எப்போ ஃபார்ம் ஆகும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 எலக்ட்ரான்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 இல்லையா? சோ இந்த எல்லா காம்பவுண்ட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த NP ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ எல்லா இடத்துலயுமே NS2ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து லோன் பேர் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சோ 3 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ NH3 அண்ட் ஒரு லோன் பேர் இருக்கு. ஓகேவா? அண்ட் 16th குரூப் பார்த்தோம்னா கான்ஃபிகரேஷன் வந்து 6 இல்லாட்டா 2 இல்லையா? சோ ஆக்சிஜன் என்ன பண்ணுது இங்க பாருங்க. சோ NS2, NP2. சோ இந்த NP4ல இருக்கிற 2 எலக்ட்ரான் மட்டும் இன்வால்வ் ஆகுது. சோ ஃபார்ம் பண்ற காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா H2S, H2SC, H2SC. சோ இங்க வந்து ஃபார்ம் பண்ற வேலன்சி என்ன பார்த்தோம்? 2. சோ 2 வேலன்சியை வச்சு இங்க வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. சோ இங்க வந்து 1. சோ இங்க வந்து வேலன்சி ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 1, இங்க வந்து 2, இங்க வந்து 3, இங்க வந்து 4, இங்க அதுக்கப்புறம் திருப்பி 3, இங்க 2, இங்க பாத்தீங்கன்னா 1 ஃபார் ஹாலோஜனரி. ஓகேவா? வேலன்சி வந்து திருப்பி சேஞ்ச் ஆயிட்டே வருது. ஏன்னா இந்த 15, 16, 17க்கு வந்து வேரியபிள் வேலன்சிஸ் பாசிபிள். ஸோ வேரியபிள் வேலன்சிஸ்னால இது வந்து இந்த ஃபார்ம் பண்ண காம்பவுண்ட்ஸ்ல வந்து லோன் பேர்ஸ் இருக்கும். சில எலக்ட்ரான்ஸ் என்ன பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது இல்லை. வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறது இல்லை. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம வந்து கெமிக்கல் பாண்டிங்ல பார்ப்போம். அதுதான் வந்து இந்த ஹைட்ரைட்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? இப்போ ஆக்சைட்ஸ் பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து ஜெனரலா 2- ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஸோ தட் இஸ் 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தோம்னா இங்க பாருங்க, இதுக்கு வந்து 2-, இதுக்கு வந்து ஜெனரலா 1+, என்ன வந்து NS1 கான்ஃபிகரேஷன். அப்போ ஃபார்ம் பண்ற ஃபார்முலா K2O, Na2O, கிறிஸ் கிராஸ் ஃபார்முலா வச்சு Na+,
O2 minus crisscross formula வச்சு Na2O அப்படின்னு எழுதலாம். So இதை நம்ம பார்த்தோம் ஆக்சைட்ஸ்ல இது ஜெனரலா 2 ஃபார்ம் பண்ணும். So cancel out ஆகும் Mg2 plus O2 minus. So crisscrossல cancel out ஆயிட்டு நமக்கு MgO, CaO, SRO, BA. 13th group பார்த்தோம்னா B2O3. எதனால போரான் வந்து 3, வேலன்சி வந்து ஆக்சிஜனுக்கு வந்து 2 minus. So 13th group ஃபார்ம் பண்ற வேலன்சி வந்து 3. 14 வந்து ஜெனரலா 4, வேலன்சி வந்து 4 தான் இல்லையா? சோ எதனால CO2 இங்க பாருங்க, ஆனா ஆக்சிஜன் 2 இருக்கு இல்லையா? சோ இங்க நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆக்சிஜன் எவ்வளவு சார்ஜ் ஃபார்ம் பண்ணுது? ஒரு ஆக்சிஜன் வந்து 2 சார்ஜ் ஃபார்ம் பண்ணும். சோ இது ஆக்சுவலா C2O4. இதை இங்க கேன்சல் அவுட் பண்ணி காமன் ஃபேக்டர்னால நம்ம எழுதுற ஃபார்முலா வந்து CO. ஆனா வந்து வேலன்சி நம்ம பார்த்தோம்னா கார்பனோடது 4. சோ அதனாலதான் 2 ஆக்சிஜனோட இன்வால்வ் ஆக முடியுது. சோ ஈச் ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துக்கும். சோ இந்த இதுல நம்மளுக்கு கிளியரா தெரியும் பாருங்க 15th குரூப்ல. ஓகேவா? சோ இங்க 4 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது. சோ Pb4, SN4 இந்த எல்லாத்துலயுமே வந்து வேலன்சி 4. இப்போ 15th குரூப் வேரியபிள் வேலன்சி either 3 இல்லாட்டா 5 பாசிபிள் இல்லையா? சோ இந்த நைட்ரோஜன் காம்பவுண்ட் பார்த்தோம்னா கிளியரா ஐடியா வரும். சோ N2O3 பார்த்தோம்னா Nக்கு வந்து 3 plus Oக்கு வந்து 2 minus இல்லையா? அண்ட் N2O5 கூட ஃபார்ம் பண்ணுது. இங்க கிறிஸ்கிராஸ்ல பேலன்ஸ் என்ன வரும்? Nக்கு வந்து 5 plus Oக்கு வந்து 2 minus. எதனால மைனஸ் கொடுக்குறேன் ஆக்சிஜனுக்கு? ஏன்னா ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் நைட்ரோஜனை விட, அதனால மைனஸ் கொடுக்குறேன் ஆக்சிஜனுக்கு. அதே மாதிரி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து இங்கேயுமே வந்து பாசிட்டிவ். இதுவுமே பாத்தீங்கன்னா P4O6, P4O10 ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இதுவுமே வந்து டைமர். சோ இது ஆக்சுவலா P2O3, இது வந்து P2O5. இதுவுமே வந்து டைமர் ஃபார்ம் பண்ணி P4O10, P4O6 எழுதுவோம். இதை வந்து நம்ம நைட்ரோஜன் ஃபேமிலி படிக்கும்போது ஒண்ணுமே கிளியரா இதை பத்தி நம்ம வந்து படிப்போம். ஸோ 15th குரூப்ல வேலன்சி 3யோட கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணோம் ஆக்சைடு அண்ட் 5 வேலன்சி வச்சு கூட ஆக்சைடு ஃபார்ம் பண்ணோம். இப்போ 16th குரூப் நம்ம பார்த்தோம்னா SO3 அப்படின்னு 6 வேலன்சி வச்சு ஃபார்ம் பண்ணுது இல்லையா? 6 வேலன்சி என்ன 3 ஆக்சிஜன்ஸ் இல்லையா? சோ என்ன 2 வேலன்சிஸ் 2 and 6. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 6 வேலன்சி வச்சு எப்படி ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது? ஏன்னா ஆக்சிஜன் வந்து more electronegative than sulfur. Down the group electronegativity decreases. அதனால எலக்ட்ரான் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் நம்ம பார்த்தோம்னா ஃப்ளோரின் ஃபார்ம் பண்ண முடியாது ஆக்சைடு. ஏன்னா ஃப்ளோரின் தான் நிறைய எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ நம்மளுக்கு ஆக்சைடு கிடைக்காது. அதே மாதிரி குளோரின் பார்த்தோம்னா குளோரின் ஃபார்ம் பண்ண முடியுது. இங்க வேலன்சி பார்த்தோம்னா கிறிஸ்கிராஸ் Cl7O2. ஸோ குளோரினுக்கு வந்து 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ என்ன இங்க 1 or 7 இந்த மாதிரி வேரியபிள் வேலன்சி பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் வேலன்சி வச்சு எப்படி காமன் ஹைட்ரைட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வேரியபிள் வேலன்சி வந்து ஈஸி. So, for a simple question, using the periodic table, predict the formulas of the compounds which might be formed by the pair of following elements: silicon and bromine. Silicon நம்ம பார்த்தோம்னா 14th groupல இருக்கு. Configuration NS2NP2 தான் வந்து அதோட outermost. So, valency வந்து 4. Bromine பார்த்தோம்னா 17th groupல இருக்கு. வேலன்சி வந்து 1 இல்லாட்ட 7. ஆனா இது ரெண்டுத்துல புரோமின் வந்து மோர் எலக்ட்ரான். அப்ப ஃபார்ம் பண்ற காம்பவுண்ட் என்னவா இருக்கும்? SiBr4 இல்லையா? சோ Si4Br1. சோ கிறிஸ்கிராஸ் SiBr4 தான் வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் அண்ட் சல்ஃபர். அலுமினியமோட அவுட்டர்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்து 3, வேலன்சி வந்து 3, சல்ஃபருக்கு வந்து 2. So form பண்ற compound Al2S3 crisscross. So 3 plus 2 minus. So form பண்ற compound Al2S3. இதே மாதிரி lithium and oxygen. lithiumக்கு பார்த்தோம்னா 1s2 2s1 outermost configuration.
ஆக்சிஜன் வந்து 2p4 2 electrons தேவை. So O2 minus Li plus. So crisscross பண்ணோம்னா Li2O first க்கு formula. Next magnesium and nitrogen. Nitrogen general form பண்ற valency 3 என்ன sorry 3 minus என்ன இது electro negative. இது வந்து 2 plus second group element. So crisscross போட்டோம்னா Mg3N2 இந்த formula. Next aluminum and iodine. Aluminum பார்த்தோம்னா 3 plus இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். Iodine வந்து 17th group element. So ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டதுன்னா noble gas form பண்ணணும். So iodine வந்து 1 minus. So formula என்ன form பண்ணும்? Al(I3). Next வந்து silicon and oxygen. So silicon வந்து valency வந்து 4. ஏன்னா வந்து 14th groupல 4 மட்டும் தான் possible. Oxygen வந்து more electronegative silicon. So O2 minus இருக்கிற state தான் வந்து form பண்ணும். So more electronegative அப்படின்னா கம்மியா இருக்கிற valency வந்து form பண்ணும் இந்த இடத்துல. So more electronegative na if compound form பண்றதுன்னா 3, 2, 1. So இதே இந்த element ஓட நிறைய electronegative இருக்கிற இதுன்னா electron donate பண்ணும். இருக்கிற எல்லா electronமே வந்து கொடுத்துரும். So higher valency form பண்ணும். அதோட கம்மியா இருக்கிற electronegative element ஓட bond form பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து lower valency. So O க்கு வந்து 2 minus. So Si4 and O2. So silicon 2O4 common factor 2 வச்சு போட்டோம்னா SiO2. Next வந்து phosphorus and fluorine. Phosphorus நம்ம பார்த்தோம்னா form பண்ற எந்த குரூப்ல இருக்கு? Phosphorus வந்து 15th group. So NS2NP3. So 3 இல்லாட்டா வந்து 5. இங்க நீங்க பாத்தீங்கன்னா fluorine வந்து 1. ஆனா fluorine வந்து highly electronegative. So two kinds of compound வந்து form பண்ணும். 3 valency ஓட இருந்தது அப்படின்னா PF3 வந்து form பண்ணும் this process. P5 plusல இருந்ததுன்னா this process PF5 compound form பண்ணும். Variable valencies நால. இப்போ next element பாத்தீங்கன்னா 71 பேரே கொடுக்கல 71 and fluorine 71 அப்படிங்கிறது lanthanol. So இதோட common valency பார்த்தோம்னா 3. So இந்த element form பண்ணது X அப்படின்னு வச்சோம்னா XF3 அப்படிங்கிற compound தான் வந்து இது form பண்ணும். So எந்த சீரீஸ்ல இருக்கு அப்படிங்கிற அந்த common valency வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இதே நான் இங்க D block elementல இருக்கிற valency that is atomic number நான் கொடுத்திருந்தேன்னா நம்ம வந்து common valency 2 அப்படின்னு போட்டு இந்த compound பண்ணிட்டோம். So இந்த மாதிரி ஒரு small formula based questions கூட உங்களுக்கு வந்து expect பண்ணலாம். ஓகேவா? Thank you for listening.